ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமா காணல. இந்த பண்டிகை நாட்களில் சிறப்பாக மகிழ்ந்து களி கூறும் நாளாக தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு வந்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. அக்கா கொண்டுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இல்லையாக்கா? கர்த்தருக்கு இந்த நாளில் நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த நாளை காண செய்தபடியினால் எல்லாரும் கர்த்தருக்கு நாம் 3 அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களால் நிரப்பி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். வந்திருக்கிற அப்பா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்துகிறேன். மூத்த ஊழியர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மிக சிறப்பாக இந்த சிறப்பு வழிபாட்டில் இசை தாளந்தோடு நம்ம இதில் வந்து வேறு சபையாக இருந்தாலும் இந்த சபைக்கு எப்படியாவது செல்லணும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு நான் ஆராதிக்கணும் என்று சொல்லி நம்ம இதில் வந்திருக்கிற ஊழியர் ஆசிரியர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அருமையான தம்பி ராபேன் பெங்களூர் மெட்ராஸிலிருந்து சீக்கிரமாய் கடந்து வந்து நம்ம இதில் கலந்து கொண்டு இருக்கிறார். நான் பாராட்டுகிறேன். தம்பி தாமஸ் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இன்னும் நம்ம சபை சேர்கிற அண்ணன் குமார் மற்றும் உள்ள தம்பிகள் அனைவரும் நான் பாராட்டுகிறேன். தம்பி ரூபன் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். ஸ்ரீதர் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். சாம் அவர்களையும் பாராட்டுகிறேன். கூடி வந்துக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு புதிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி ஒரு சுருக்கமாக ஒரு 10 நிமிடம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தோடு கடந்து போகவும், அது மாத்திரமல்ல சில நிகழ்ச்சிகள் சகோதரிமார்கள் சில கலை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதையும் நாம் கண்டு கழித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி கடைசியாக அண்ணன் ஒரு வாய்த்துரை சொல்லி நாம் கடந்து போவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு பாடலை ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையோ சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையோ சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஏன் அந்த புது வருஷம் வந்துச்சு அப்படின்னு ஒரு துக்கத்தை போல உக்காந்துங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு தான் வந்துச்சு இந்த புது வருஷம்ன்ற நான் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு மகிழ்ச்சி இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையோ சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையோ சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீ
மகிவேது தேவா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம். இதுவரை உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்தி எடு விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வைத்து நீர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு இப்பொழுது உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வழியில நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய வலது கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதியின் கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்படியாய் உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்துவதாக. நீர் பெரிய காரியங்களை செய்யும். நீர் எங்களோடு பேசும். இந்த வருடத்தின் முதல் ஆசீர்வாதமான வார்த்தையாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி அந்த நாளிலே இயேசுவோடு தேவன் பேசினார். இன்றைக்கு கர்த்தருடைய சபையாக உனக்கும் எனக்கும் அதே வார்த்தையை கொண்டு கர்த்தர் மீண்டும் நம்மோடு பேசுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகத்துடைய வாழ்க்கையில ஏற்படுகிற இக்கட்டுகள் நிமித்தம், துன்பங்கள் நிமித்தம், வியாதிகளின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ, நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ, ஏன் நம்முடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறது, ஏன் இன்றைக்கு நாம் இப்படி அங்கலாய்த்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம் என்று அநேகர் நினைப்பது உண்டு. என கண்பார்ந்த தேவ ஜனமே, தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த காரியம் நிறைவேற்றுகிற வரையிலும் எந்த சத்துருவினாலும் எந்த மனுஷனாலும் உன்னை எதையும் செய்ய முடியாது. காரணம், உன்னை நினைவு கூறுகிற தெய்வம் அவர். உன்னை நினைவு கூறுகிற தெய்வம் அவர். உன்னை விசாரிக்கிற தெய்வம் அவர். உன்னோடு கூட இருந்து உன்னை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அது செய்து முடிவேற்றுகிற தேவன். அவர் நிறைவேற்றுகிற தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அதை வெளிப்படுத்துகிற விதமாக 3 அதிகாரம் யோசுவா 3 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசுவாவை 3:7 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படி மோசையோடு இருந்த தேவன் இந்த யோசுவாவோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தான். அந்த வாக்குதத்தை மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகிறார், நினைவு கூறுகிறார். எப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்.
அதே 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யோசுவா இந்த மேன்மையான காரியங்களை செய்வதற்கு தேவனோடு கூட இருந்தார், தேவன் அவனோடு கூட இருந்தார். அப்படி என்றால் யோசுவா செய்த ஒரு 3 காரியங்கள், 3 வசனங்களை சொல்லி யோசுவா அந்த 3 காரியங்களை செய்வதற்கு அவன் செய்த காரியம் என்ன என்பதை சொல்லி, அதே போல நீயும் நானும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் 2 காரியங்களை சொல்லி நிறைவு செய்ய கர்த்தர் உதவி தருவாராக. முதலாவது, யோசுவா தேவனோடு இருந்தபடியினால், தேவன் யோசுவாவோடு இருந்தபடியினால் அவன் செய்த காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். என கண்பார்ந்தவர்களே, தேவனோடு இருந்த யோசுவா முதலாவது ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறான், ஜனங்களை சுத்திகரிப்பு கொண்டு வர நிறுத்துகிறான். ஜனங்கள் தங்கள் வழி போன போக்கில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய இருதயத்தின் வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை விட்டு விலகி தூரமாய் ஓடி பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, துன்மார்க்கம் செய்து, மீறி தேவனை மறுதலித்து, தேவனை பரீட்சை பார்த்து, பலவிதமான காரியங்களால தேவனை விட்டு விலகி போகிற ஜனங்களை அவன் மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, தேவனோடு இணைப்பதற்காக, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் தேவ ஜனங்களை வழிநடத்துவதற்காக அவன் மிகவும் பிரயாசப்பட்டான். அந்த கில்காலிலே, அந்த இடத்திலே அவன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரும்படியாக முதலாவதாக யோசுவா செய்தான். இந்த காரியம்தான் தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியமாயிருந்தது, தேவன் விரும்புகிற காரியமா இருந்தது. ஈடுபட்ட காரியங்களை செய்தபடியினாலே எரிகோ யோர்தானின் தண்ணீர் பிளந்து போகும்படியாக செய்தான், எரிகோ கோட்டை தானாக இடிந்து விழும்படியாக செய்தான். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்ட சூரியனும் சந்திரனும் நடு வானத்திலே பகல் முழுவதும் நிறுத்தப்பட்டது. 31 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக வந்தார்கள். 31 ராஜாக்களை ஜெயம் எடுக்கும்படியாக இந்த யோசுவா நின்றான். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் யோசுவாவோடு கூட இருந்தான். என கண்பானவர்களே, யோசுவா செய்த 2வது காரியம், அதே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுகிறாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுகிறாய். என கண்பு அந்த வார்த்தையை மிகவும் அவன் பிடித்து கொண்டவனாயிருந்தான். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் ஒரு உடன்படிக்கை. நீ இதை செய்தால் நான் இதை உனக்கு செய்கிறேன். அதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம். தேவன் நம்மை எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கின்ற ஒரு மனுஷனாக நீயும் நானும் ஜீவிக்க வேண்டும். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் தியானிக்கிற பொழுது நம்முடைய வழியை நாம் காத்துக் கொள்ளுகிறோம். அதான் சங்கீதம் 147 கடைசி வசனம், வேதனைகள் உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அப்போ வேதனை கொடுக்கிற வழி நம்மை விட்டு விலகுகிறதா இருக்கிறது.
நீ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாய் இருக்கிற பொழுது வேதனை, மனுஷர்களாக வருகிற வேதனை, மற்ற மிருகங்கள் மூலமாய் வருகிற வேதனை, வாகனங்கள் மூலமாய் வருகிற வேதனைகள், பிசாசு நிமித்தமாய் வருகிற வேதனைகள், சொந்த குடும்பத்தின் மூலமாய் வருகிற வேதனைகள், ஹல்லேலூயா, இத்தனை வேதனைக்குரிய வழிகளை தேவன் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கின்ற மனுஷனாயிருக்க வேண்டும். அப்படி தியானித்தால் நீ ஒரு புத்திமான். ஹல்லேலூயா, நீ ஒரு புத்தியுள்ள மனுஷன், நீ புத்தியுள்ள ஸ்திரீ என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் விரும்புகிற அந்த காரியம் அந்த வழியில நீயும் நானும் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடக்கிற பொழுதுதான் தேவன் நமக்கு ஒரு கிருபைகளை கொடுக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 9 வசனத்தை கூட வாசிப்போம். அதே 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அப்ப கட்டளையிட்ட அனைத்து காரியங்களையும் இயேசுவா நிறைவேற்றுகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு எந்த கட்டளை இடுகிறாரோ, வேதத்திலிருந்து எந்த கட்டளைகளை நமக்கு சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அதை ஏற்று நடத்துகிற அந்த அர்ப்பணிப்பு நமக்கு உண்டால் நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்களை செய்வதற்கு யோசுவா செய்த காரியம் யாத்ராகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 33:11, ஒருவன் பேசினார். நூனின் குமாரனாகிய இயேசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஒரு கூடாரத்தை தேவன் அமைத்து கொடுத்தார். அந்த கூடாரத்தை அவர்கள் போகிற இடமெல்லாம் சுமந்து கொண்டு போவார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசரிப்பு கூடாரமாக ஒரு ஆலயத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை விட்டு பிரியாது இருக்கணும். ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு ஆராதனை நேரத்தில் கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்கணும் என்ற ஒரு சிந்தனை நினைவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும். அவர்கள்தான் மேன்மை அடைய முடியும். அன்புக்குரியவர்களே, இவர் இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எப்பொழுதும் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். இன்னும் ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 58:11, இல்ல 11, இன்னும் கடைசி ஓய்வு நாள் இன்னும் மேல பாருங்க 13, என் பரிசுத்த நாளாகிய உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நீ நடவாமலும் உனக்கு இஷ்டமானதைப்படி செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆராதனை ஓய்வு நாள் என்பது அல்லது தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அது தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனாகிய கர்த்தரோடு பேசுகிற ஒரு இடம், தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம்,
ஒரு மாபெரும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம். தேவன் எந்த இடத்துல தேவனை நாம் ஆராதிக்கிறோமோ, துதிக்கிறோமோ, அந்த இடத்துல தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இந்த ஆராதனைகளை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பது இல்லை. தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் வந்து ஆராதிப்பது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இன்னும் தவறி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நல்லா ஜெபிக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நல்லா பாடலாம். ஆனால் நேரத்தையோ அந்த ஓய்வு நாள் அனுசரிப்பு காரியங்களோ நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் இன்னும் நாம் பாவத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆராதனையில ஜாக்கிரதையில் உள்ளாய் இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நாம் சரியாய் இருக்கிறோம். சாப்பிடுவதில் நாம் கரெக்டா இருக்கிறோம். மற்ற காரியங்களை செய்வதில் நாம் சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை துதிக்கின்ற காரியத்தில் இன்னும் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை தராசுல நிறுத்தி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் மிகவும் குறைவாய் காணப்படுகிறோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி வெளிப்படுத்தின 2:4 தேவன் சொல்லுகிற அந்த குறை இன்னும் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 19 வசனத்தில் அங்கு ஒரு வாலிபன் வருகிறான். எல்லாவற்றையும் அவன் பார்க்கிறான். 19:16. ஆனால் அந்த வாலிபனை பார்த்து தேவன் சொல்றாரு, இந்த கட்டளெல்லாம் கை கொண்டியா, இந்த கட்டளெல்லாம் கை கொண்டு எல்லாம் கை கொண்டு சொல்றாரு. ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது, இன்னும் உன்னிடத்துல குறை. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த குறையை நாம் நிறைவாக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற குறை, நமக்கு சுட்டி காட்டுகிற குறை, நமக்கு வெளிப்படுத்துகிற குறை, இந்த குறையில நீ இன்னும் இருக்கிறாய் என்று சொல்லி தேவன் நம்மை எச்சரிப்பாய் என்று சொன்னால், அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால் நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த இயேசு அந்த காரியங்களை மிகவும் தெளிவாக செய்தான். தேவன் சொன்னுகிற அதே காரியங்களை சரியாக அவன் நடத்தினான். இரண்டாவது காரியம், ஆமோஸின் புஸ்தகம் 5 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5:14. யோவேலுக்கு அடுத்தது ஆமோஸ். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். இரண்டாவது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறன்னு சொன்னா, நம்மால் முடிந்த அளவிற்கு தீமையை நன்மையாக மாற்றுகிற அந்த மனப்பக்குவத்துக்கு நாம் கடந்து வரணும். ஒரு மனுஷன் தீமை செய்தால் தீமைக்கு தீமையை சரி கட்டாதபடி அந்த தீமைக்கு நன்மை செய்கிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்ப தேவன் நம்மோடு கூட இருந்தா, இருக்கிறோம் நினைச்சா நாம் தீமையை விட்டு விலகணும். காரணம், அவர் நன்மை செய்தே பழகப்பட்ட தேவன். ஒரு மனுஷனையும், அவரை குத்தினவர்களையும் அவர்களை பரியாசம் பண்ணவர்களையும் அவருடைய துப்பினவர்களை கூட அவர் தூஷித்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. முடிந்த அளவிற்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் மன்றாடினார் கடைசி நேரத்தில் கூட. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். அதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு ஒரு உதாரணமாக, ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இரண்டாவது காரியமாக 2 கொரிந்தியர் 13:12 வசனத்தை வாசி கேட்போம். 11 கடைசியாக, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள்,
நர்சீர் போடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எந்த நிலைமையிலும், எல்லா சூழ்நிலையிலும், நம்மிடத்துல பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒரு பிரச்சனை வந்தாலும் வராவிட்டாலும், குடும்பத்துல சமாதானமாயிருக்க பழகி கொள்ளணும். இந்த முறுமுறுப்புகள், கசப்புகள், வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இது வேண்டாம். நம்ம குடும்பம், நம்ம சபை, நம்ம கிராமம் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்கு வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக சகோதரரே, எல்லாரிடத்திலும் சந்தோஷமாய் இருக்க நாம் பழகி கொள்ளணும். இவன் நமக்கு பிடிக்காதவன், இவன் நமக்கு விரோதி, இவன் 10 வருஷம் முன்ன நம்ம திட்டி இருக்கிறான், நம்ம காயப்பட்டு இருக்கிறான், இவங்கிட்ட நம்ம இப்படி பண்றது, எப்படி பேசுறது, இவனுக்கு எப்படி உதவி செய்யறது வேண்டாம். முடிந்த அளவிற்கு எல்லாரிடத்திலும் இந்த புதிய ஆண்டில் சந்தோஷமாயிருக்க நம்மை பழகி கொள்ளணும். இரண்டாவது, நர்சீர், நல்ல காரியங்கள், அது தேவன் விரும்புகிற நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். வாசிங்க. எல்லா நிலைமையிலும் ஆறுதல் அடைய பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒன்றுமே இல்லையா, கர்த்தர் கொடுத்தது தண்ணி சாப்பிட்டு திருப்தியா இருக்க பழகி கொள்ளுங்க. ஆறுதல். அதை விட்டுட்டு இந்த நாள் இது இல்லையா அது இல்லையே முறுமுறுப்பும் தான், பிரச்சனை வீட்டில் வரும், சண்டைகள் வரும், எல்லாம் தேவைதான். அதே நேரத்தில் நம்மை நாமே அதற்கு ஏற்ற விதமாய் பக்குவப்படுத்துதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆறுதல் அடைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவது காரியம், ஏக சிந்தை. ஒரு குடும்பம் என்று சொன்னால் பல ஏற தாழ்வுகள் வருகிறது, பல பிரச்சனைகள் வருது, பல பள்ளமேடுகள் வருகிறது. இவைகள் மத்தியிலே ஏக சிந்தை, ஒரே சிந்தை, அந்த ஒரு சிந்தைக்குள்ளாக ஒரு குடும்பம் நடத்தப்படுகிற பொழுது அங்க சந்தோஷம் குறைவு இருக்காது, சமாதானம் குறைவு இருக்காது, நிம்மதி குறைவு இருக்காது, பிரச்சனை வருவதற்கு இடம் இருக்காது. அடுத்த காரியம், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அர்ப்பணிக்க வேண்டிய அநேக காரியங்களை இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். இந்த காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகிற பொழுது சமாதானத்தின், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்று யோசுவாவோடு அன்று இருந்தது போல இன்று உன்னோடு இருப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து, சரிப்படுத்து. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டில புதிய கிருபைகள், புதிய மகிமைகள், புதிய காரியங்களை கர்த்தர் செய்து நம்மையும் அந்த வழிக்குள்ளாய் நடத்த கர்த்தர் கிருபையுள்ளவராய், நல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, காணிக்கை பாடலாக சகோதரர் குமார் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. அப்போது கர்த்தருக்கென்று நம்மை கொண்டு வந்த காணிக்கும்